வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை 3 இடையூறுகள். ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், 2 நல்லவனுக்கு 3 வழி, ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனுக்கு 2 வழி, 2 கெட்டவனுக்கு ஒரே வழி அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு என்னங்க விளக்கம்னு அதுக்கப்புறம் அதுக்கு அவரு விளக்கம் கொடுத்தார். அதாவது, ஒரு ஒத்தையடி பாதையில எதிரும் புதிருமா 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு வரப்புன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 2 பேரும் பாதையை விட்டு விலகாம நேர வந்தா மோதிக்க வேண்டியதுதான். எதிரும் புதிருமா வந்துகிட்டு இருக்கிற அந்த 2 பேருமே நல்லவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார்? இவர் நேரா பாதையில வரட்டும்னு அவரு வரப்பை விட்டு விலகி கீழே இறங்கி நடந்து வருவார். இவர் என்ன பண்ணுவார்? அவர் பாதையில வரட்டும்னு இவர் விலகி கீழே இறங்கி நடந்து வருவார். அவருக்காக இவர் விட்டு கொடுக்கிறார், இவருக்காக அவர் விட்டு கொடுக்கிறார். ஆக அவர் வர்ற பாதை ஒண்ணு, இவர் போற பாதை ஒண்ணு, நடுவுல ஏற்கனவே உள்ள பாதை ஒண்ணு, மொத்தம் 3. அதுதான் 2 நல்லவனுக்கு 3 வழின்னு சொல்றது. ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனுக்கு 2 வழி. இது எப்படின்னா, ஒரே வரப்புல எதிரும் புதிருமா வர்ற 2 பேர்ல ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன். நல்லவன் வரப்பை விட்டு கீழே இறங்கி எதிரில் வர்றவனுக்கு வழி விடுவான். கெட்டவன் வரப்பை விட்டு கீழே இறங்க மாட்டான். அவன் இறங்கட்டுமே, நாம எதுக்கு இறக்கணும்னு இருந்துடுவான். இப்ப 2 பாதை தான் உண்டு. இதுதான் ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனுக்கு 2 வழின்னு சொல்றது. 2 கெட்டவனுக்கு ஒரே வழின்னு சொல்றது எப்படி தெரியுமா? ஒரே வரப்புல எதிரும் புதிருமா வர்ற 2 பேருமே கெட்டவன் வச்சுக்கோங்க. 2 பேருமே வரப்பை விட்டு கீழே இறங்க மாட்டான். இவன் இறங்கட்டுமேனு அவன் இருப்பான், அவன் இறங்கட்டுமேனு இவன் இருப்பான். 2 பேரும் ஒரே பாதையில தான் வந்துகிட்டு இருப்பானுங்க. இதுதான் 2 கெட்டவனுக்கு ஒரே வழின்னு சொல்றது. இப்பதான் அந்த பெரியவர் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சது. அவரே இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். அதாவது, நமக்கு வர்ற இடையூறுகள் 3 வகைனார். அது எப்படின்னு கேட்டேன். நாம ஒரு காரியத்தை தொடங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 3 வகையில இடைஞ்சல் வரலாம். நம்மாலேயே வர்ற இடைஞ்சல் ஒரு வகை. இது ஆத்தியாத்மிகம். நம்மை தவிர மற்றவங்களால வர்ற இடைஞ்சல் ஒரு வகை. அது ஆதி பௌதிகம். இயற்கையா வர்ற இடைஞ்சல் 3வது ரகம். அதுக்கு பேரு ஆதி தெய்வீகம். நமக்கு பிடிச்ச ஒரு நல்ல சினிமா படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயம் பார்த்து நமக்கு வயத்தை வலிக்குது. இது நம்ம கிட்ட இருந்து வர்ற இடைஞ்சல். ஆர்வமா அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்க காச்சு மூச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அடுத்தவங்களால வர்ற இடைஞ்சல். அந்த சமயம் பார்த்து இடி மின்னல் பூகம்பம் கரண்ட் போயிடுது. இது இயற்கை உண்டு பண்ற இடைஞ்சல். இப்படி 3 வகையாவும் இடைஞ்சல் வரப்படாதுங்கிறதுக்காக தான் பெரியவங்க சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 தடவை சொல்றாங்க. இந்த 3 இடைஞ்சலும் அமைதியா இருக்கணும்னு அர்த்தம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.